படிக்க தெரியாது என்பதால் ஆங்கிலத்தில் யாராவது கமெண்ட் போட்டுவிட்டால் அவர்களை எச்சரிப்பது, இதை போன்ற பாதுகாப்பு பணியை அவர் செய்வார். அந்த ஸ்பேனர் வைத்திருக்கிறவர். சரியா? அதுதான் ஸ்பேனர். யூடியூப் சேனல் ஓப்பன் செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் செய்ய வேண்டாம். ஏனென்றால் அதில் போனவுடன் பணம் சம்பாதிக்க முடியாது. சில வருடங்கள் ஆகும். சரியா? அதுக்கு நல்ல முயற்சி, நல்ல பயிற்சி எல்லாம் வேண்டும். ஆமாம் ப்ரோ. சந்தோஷ் ப்ரோ. ஆமாம். பீச்சுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களா, நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கடை வீதி பக்கம் நின்றுட்டு நம்ம பேசும்போது மற்றவங்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கும். ஒரு டீ கடைக்கு உள்ளே இருந்து பேசினாலும் அப்படி தான், இந்த ரோட்டோரம் நடந்துட்டு பேசினாலும் அப்படி தான். பார்வையாளர்கள் இவன் என்னடா சும்மா மொபைல்லே பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க எல்லாருமே. நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நம்ம போகிற பாதையில் பல முட்கள் இருக்கும், அதை எடுத்து போட்டு நம்ம கடந்து செல்லணும். இதை தான் நான் யூடியூப் சேனல் தொடங்கினிலிருந்து செய்கிறேன். தொடங்கியதிலிருந்து பல விமர்சனங்கள் வரும், அதையும் தாங்கிக் கொள்ள சக்தி வேண்டும். லைவ் நடத்தும் போதே பல பேட் கமாண்டுகள் வரும், அதையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். காமெடி மணி ப்ரோ, உங்களுக்கு துவைக்கிறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு மனைவி சொன்னாங்களா? சூப்பர். நல்ல ஒரு காமெடி. அதாவது இந்த யூடியூப் சேனல் நான் பார்க்குற பழக்கம் உண்டு. வேறு யூடியூப் சேனலுக்கு நான் போவேன், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பேன். அப்படி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. இப்போ உங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் தொடங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதில்ல, அதே எண்ணம் தான் எனக்கும் வந்தது. தொடங்கின பிறகு தான் தெரியுது அதில் உள்ள சிக்கல்கள். தொடங்கி அத்தனை பேருக்குமே தெரியும். ஆமாம். இது ஒரு ஐஸ் பிளான்ட்டு. இது ஒரு ஐஸ் பிளான்ட்டு. மீன் வண்டிகள்லாம் நிற்குது. கடற்கரை பகுதி சேர்ந்துட்டோம். இந்த பகுதி வந்துட்டாலே தனி ஒரு உற்சாகம் வந்துடும். ஏன்னா எந்த இடைஞ்சலும் கிடையாது. பார்த்தீங்களா, யாருக்கும் இந்த தொந்தரவு இருக்காது. நம்ம பாட்டு லைவில் வரப்பட்ட உறவுகள்கிட்ட நம்ம பேசலாம்.